Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. முந்தைய வகுப்பில் நாம் ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களின் அமைப்பு எப்படி இருக்கும், அதை எவ்வாறு மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் எழுதலாம், அந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வு என்றால் என்ன, ஒரு செயல்பாடு கொடுத்தால் அது இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வா என்று எப்படி தீர்மானிப்பது போன்ற விஷயங்களை பார்த்து கற்றுக்கொண்டோம். பின்னர் ஒரு இரண்டாவது வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டால் அதை எவ்வாறு ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் எழுதுவது என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கு பின் ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தால் அதை மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் வெக்டர் எக்ஸ் பிரைம் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏ இன்டு வெக்டர் எக்ஸ் என்று எழுதினால் இதில் A என்பது 2x2 ரியல் மேட்ரிக்ஸாக இருந்தால் எவ்வாறு அந்த வெக்டர் எக்ஸின் ஒவ்வொரு உறுப்பும் அதை ஸ்மால் x1 ஸ்மால் x2 என்று குறிப்பிட்டால் எவ்வாறு இந்த ஒவ்வொரு உறுப்பு x1 x2 என்பவை ஒரு இரண்டாவது வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடை நிறைவு செய்கிறது என்று பார்த்து, அந்த இரண்டு உறுப்புகளுமே ஒரே இரண்டாவது வரிசை நேரியல் வகைக்கெழு சமன்பாடைத்தான் நிறைவு செய்கிறது என்றும் பார்த்தோம். இப்பொழுது இந்த வகுப்பில் நமக்கு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கப்பட்டால் அதன் தீர்வை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம். அந்த வழிமுறை எலிமினேஷன் மெத்தட் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த வழிமுறையை பின்பற்றி எவ்வாறு அந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் டூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு கண்டுபிடிக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம். இதை நாம் உதாரணங்களின் மூலம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு ஒரு ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எக்ஸ் பிரைம் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எக்ஸ் என்பது x1 x2 என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு வெக்டர். அதனால் இந்த எக்ஸ் பிரைம் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் என்பதை விரிவுபடுத்தி இரண்டு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளாக எழுதினால் அவற்றின் அமைப்பு x1 dot equal to 4x1 minus 2x2, x2 dot equal to x1 plus x2 என்பதாக இருக்கிறது. இங்கு டாட் என்பது டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை குறிக்கிறது. அதனால் x1 dot என்பது dx1 by dt என்பதையும் x2 dot equal to dx2 by dt என்பதையும் குறிக்கிறது. இது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் டூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதை நாம் எலிமினேஷன் மெத்தடை கொண்டு தீர்வு செய்ய போகிறோம். அதாவது நாம் x1 of t x2 of t என்ற செயல்பாடுகள் என்ன, அந்த செயல்பாடுகள் இந்த சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் அவற்றின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். அதனால் நாம் 2x2 is equal to 4x1 minus x1 dot என்று முதல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து எழுதலாம். அப்பொழுது x2 equal to 2x1 minus x1 dot by 2 என்று கிடைக்கும்.
இப்பொழுது x1 டபுள் டாட் என்று முதல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணினால் நமக்கு 4x1 டாட் மைனஸ் 2x2 டாட் என்று கிடைக்கும். அதாவது 4x1 டாட் மைனஸ் 2 இன்ட்டு x2 டாட் என்பது x1 ப்ளஸ் x2 என்று இரண்டாவது ஈக்குவேஷனிலிருந்து தெரிகிறது. இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு x1 டபுள் டாட் மைனஸ் 4x1 டாட் ப்ளஸ் 2x1 ப்ளஸ் 2x2 ஈக்குவல் டு 0 என்பது கிடைக்கும். இதில் x2 என்ற ஒரு சார்பு மாறி இருக்கிறது. அது என்ன என்று நமக்கு தெரியும். அது 2x1 மைனஸ் x1 டாட் பை 2 என்று x1 சார்பு மாறியின் மூலம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதை இங்கே உபயோகிக்கலாம். அப்பொழுது நமக்கு x1 டபுள் டாட் மைனஸ் 4x1 டாட் ப்ளஸ் 2x1 ப்ளஸ் 4x1 மைனஸ் x1 டாட் ஈக்குவல் டு 0 என்று கிடைக்கும். இதில் x1 என்ற மாறியும் அதன் முதல் வரிசை வழித்தோன்றல் இரண்டாவது வரிசை வழித்தோன்றல் வித் ரெஸ்பெக்ட் டு t என்பதும் ஒரு உறவில் இணைந்திருக்கின்றன. அந்த சமன்பாடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது x1 என்ற சார்பு மாறி ஒரு இரண்டாவது நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்வதாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அது எவ்வாறு இருக்கிறது? அது x1 டபுள் டாட் மைனஸ் 5x1 டாட் ப்ளஸ் 6x1 ஈக்குவல் டு 0 என்பதாக இருக்கிறது. இது இரண்டாவது வரிசை நேரியல் சமபடித்துவமான சாதாரண வகைக்கெழு. அதன் கெழுக்கள் நிலையான மாறிலிகளை கொண்டிருக்கின்றன. எனவே இதன் தீர்வின் அமைப்பு x1 ஈக்குவல் டு e பவர் லாம்டா t என்று அமைந்திருக்கும். அதனால் இந்த e பவர் லாம்டா t இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டுமென்றால் இது இந்த x1 is equal to e power lambda t என்று இதில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு லாம்டா நிறைவு செய்வதாக கிடைக்கும். அது லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா ப்ளஸ் 6 is equal to 0 என்பதாக இருக்கிறது. அதன் இரு மூலங்கள் லாம்டா 1 is equal to 3, லாம்டா 2 is equal to 2 என்பதாக கிடைக்கிறது. எனவே இங்கு x1 ஈக்குவல் டு e பவர் லாம்டா t என்பதில் லாம்டா 1 லாம்டா 2 என்பவற்றை முறையாக சப்ஸ்டிடியூட் செய்து எழுதினால் நமக்கு இந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் இரு தீர்வுகள் கிடைக்கின்றன. அதாவது x1 is equal to e பவர் 3t என்பதும் e பவர் 2t என்பதும் அதனுடைய இரண்டு தீர்வுகள். அவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். எனவே x1 என்பதை அவற்றின் நேரியல் கலவையாக எழுதலாம். அதாவது x1 is equal to a e பவர் 3t plus b e பவர் 2t என்பதாகும். எனவே x1 என்பது என்ன என்று நம்மால் கண்டுபிடிக்க முடிந்து விட்டது. எப்படி கண்டுபிடித்தோம்? x2 என்ற இரண்டாவது சார்பு மாறியை எலிமினேட் செய்து x1 என்பதற்கான சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை கண்டுபிடித்து அதனுடைய தீர்வு கண்டுபிடித்து எழுதியுள்ளோம். அடுத்ததாக x2 என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். x1 டாட் எனிவே x1 டாட் என்பது என்ன என்று எழுதலாம். x1 டாட் இஸ் ஈக்குவல் டு இந்த தீர்விலிருந்து 3a e பவர் 3t plus 2b e பவர் 2t என்று கிடைக்கும். ஆனால் x2 ஈக்குவல் டு 2x1 மைனஸ் x1 டாட் பை 2 என்று x1 x2விற்கு இடையே உள்ள தொடர்பு நமக்கு தெரியும். அதை உபயோகித்தால் நமக்கு x2 is equal to 2x1 minus x1 dot by 2 that is equal to 2 into a e power 3t plus 2 into b e power 2t minus x1 dot by 2 என்பது இங்கிருந்து 3 by 2 a e to the power of 3t minus 2 by 2 b e power 2t என்று கிடைக்கும். அதை நாம் சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு x2 is equal to a by 2 e power 3t plus b e power 2t என்று x2வின் அமைப்பும் நமக்கு கிடைத்துவிட்டது. அதனால் இந்த வழிமுறையை பின்பற்றி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு கண்டுபிடித்தால் இதை எலிமினேஷன் மெத்தட் மூலம் இந்த தீர்வை கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். இப்பொழுது அடுத்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த அடுத்த உதாரணம் ஒரு நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டமாக இருக்கிறது. அதாவது இதன் அமைப்பு எக்ஸ் டேஷ்ட் இஸ் ஈக்குவல் டு இதன் அமைப்பு எக்ஸ் டேஷ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் அ வெக்டர் பி என்று இருக்கிறது. இதில் எக்ஸ் என்பதற்கு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ என்ற இரண்டு உறுப்புகள் இருக்கின்றன. அது ஒரு காலம் வெக்டர். ஏ என்பது ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கிறது. அதேபோல் பி என்பதும் ஒரு 2x1 வெக்டராக இருக்கிறது. இதை நாம் விரிவுபடுத்தி எழுதினால் நமக்கு x1 dashed is equal to 2x1 minus x2 plus 4 minus t square என்பது முதல் ஈக்குவேஷன். x2 dashed is equal to minus x1 plus 2x2 plus 1 என்பதாக கிடைக்கிறது. அதனால் A மேட்ரிக்ஸ் என்பது 2 minus 1 minus 1 2 என்பதாக இருக்கும். B வெக்டர் என்பது 4 minus t square 1 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டராக இருக்கும். இப்பொழுது நாம் இதை தீர்வு செய்ய வேண்டும். இதன் அமைப்பு x dashed is equal to ax plus b என்று இருப்பதால், b not equal to 0 வெக்டர் என்று இருப்பதால் இது நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ். மேலும் நமக்கு ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது x1 of 0 equal to 1, x2 of 0 is equal to 0 என்பதாக. எனவே இதை நாம் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் மூலம் தீர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் கொடுக்கப்பட்ட கணக்கு. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1ஐ நாம் வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் செய்யலாம். இங்கே டேஷ்ட் என்று கொடுக்கப்பட்டிருப்பது தான் d by dtஐ குறிக்கிறது. எனவே x1 டேஷ்ட் என்றால் அது d by dt of x1. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1ஐ வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் செய்யும்பொழுது நமக்கு x1 டபுள் டேஷ்ட் இஸ் ஈக்குவல் டு 2x1 டேஷ்ட் மைனஸ் x2 டேஷ்ட் மைனஸ் 2t என்று கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2x1 டேஷ்ட் மைனஸ் ஆஃப். இப்பொழுது x2 டேஷ்ட் என்பதற்கு இரண்டாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து சப்ஸ்டிடியூட் செய்யலாம். x2 டேஷ்ட் என்பது மைனஸ் x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 1 என்று இருக்கிறது. எனவே நமக்கு x1 டபுள் டேஷ்ட் இஸ் ஈக்குவல் டு 2x1 டேஷ்ட் ப்ளஸ் x1 மைனஸ் 2x2 மைனஸ் 1 மைனஸ் 2t என்பது கிடைக்கிறது. இப்பொழுது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 3இல் பார்த்தால் x2 என்ற சார்பு மாறி இருக்கிறது. எப்படியாவது இந்த x2 சார்பு மாறியை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 3இலிருந்து எலிமினேட் செய்ய வேண்டும். அதனால் x2 என்ன என்று முதல் ஈக்குவேஷனிலிருந்து எடுத்து எழுதலாம். x2 என்பது 2x1 plus 4 minus t square minus x1 dashed என்பதாக கிடைக்கிறது. அதனால் இதை ஈக்குவேஷன் 3இல் சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு x1 double dashed is equal to 4x1 dashed minus 3x1 plus 2t square minus 2t minus 9 என்பது கிடைக்கும். இது x1 நிறைவு செய்யும் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. ஆனால் சமபடியற்ற சமன்பாடு நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது x1 double dash minus 4x1 dash plus 3x1 equal to 2t square minus 2t minus 9 என்பதாக இருக்கிறது. நாம் குறிப்பிட்டபடி இது ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு, சமபடியற்ற சமன்பாடு. இதன் கெழுக்கள் நிலையான மாறிலிகளை கொண்டுள்ளன. இதனுடைய தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே அதற்கு தொடர்புடைய சமபடித்தான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அதனுடைய தீர்வின் அமைப்பு x1 of t equal to e power lambda t என்பதாக இருக்கும். எனவே அதை அந்த சமபடித்துவமான இரண்டாவது வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு லாம்டா நிறைவு செய்யும் இருபடி துணை சமன்பாடு கிடைக்கும். அது லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 என்பதாக இருக்கிறது. அதை லாம்டா மைனஸ் 3 இன்ட்டு லாம்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 என்று எழுதலாம்.
இதிலிருந்து λ1 = 3, λ2 = 1 என்று 2 மூலங்கள் கிடைக்கின்றன. எனவே x1 நிறைவு செய்யும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் 2 தீர்வுகள் e3t et என்று வருகிறது. அதன் ரான்ஸ்கியன் என்பது -2e4t என்பதாகிறது. அது டிஃபரண்ட் ஃப்ரம் 0. எனவே e3t et என்ற செயல்பாடுகளை கொண்ட ஒரு குழு அடிப்படை தீர்வுகள் கொண்ட குழுவாக நமக்கு கிடைக்கிறது. அது இந்த இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமபடித்தான சமன்பாட்டின் 2 நேரியல் சார்பற்ற தீர்வுகள். எனவே x1 என்பதை இதன் நேரியல் கலவையாக நாம் எழுதலாம். அதை நாம் x1h என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஏனெனில் x1h என்பது பொது தீர்வு ஃபார் திஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எனவே x1h = ae3t + bet என்பதாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வையும் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் x1 நிறைவு செய்யும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நாம் அதனுடைய தொடர்புடைய ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அதன் பொது தீர்வை எழுதியிருக்கிறோம். அதனால் இப்பொழுது இந்த நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வு என்ன என்று பார்க்க வேண்டும். இதில் நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் என்பது 2t² - 2t - 9 என்றாக இருக்கிறது. குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் உபயோகப்படுத்தி கண்டுபிடிக்கலாம். எனவே அந்த குறிப்பிட்ட தீர்வை yp என்று குறிப்பிட்டால் அது at² + bt + c என்ற அமைப்பில் இருக்கும். இந்த yp அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் x1ஐ நிறைவு செய்ய வேண்டும். எனவே அதில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அதற்கு நமக்கு yp', yp" என்பவை தேவை. கண்டுபிடித்தால் yp' is 2at + b என்றும் yp" = 2a என்றும் கிடைக்கிறது. எனவே இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு yp" is 2a minus 4yp' is minus 4 into 2at plus b plus 3yp, which is 3 into at² plus bt plus c is equal to right hand side 2t² minus 2t minus 9 என்பதாக கிடைக்கிறது. எனவே இந்த இரண்டு புறத்திலும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t² t⁴ என்பதை நாம் ஈக்குவேட் செய்தால் நமக்கு 3a = 2 என்று கிடைக்கிறது. அது a = 2/3 என்று a இன் மதிப்பை கொடுக்கிறது. அடுத்ததாக -8a + 3b = -2. அதனால் நமக்கு b என்பது 10/9 என்பதாக கிடைக்கிறது. இங்கு நாம் a இன் மதிப்பை உபயோகித்திருக்கிறோம். கடைசியாக t⁴ என்பதின் கெழுவை ஈக்குவேட் செய்தால் நமக்கு 2a - 4b + 3c = -9 என்று கிடைக்கிறது. இதிலிருந்து a, b என்பவற்றின் மதிப்பை சப்ஸ்டிடியூட் செய்து c இன் மதிப்பை கண்டுபிடித்தால் நமக்கு c is equal to -53/27 என்பதாக கிடைக்கிறது. அதனால் குறிப்பிட்ட தீர்வு yp என்பது நமக்கு at² + bt + c என்பதில் இந்த ABCயின் மதிப்புகளை சப்ஸ்டிடியூட் செய்தால் கிடைக்கிறது. எனவே x1 நிறைவு செய்யும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்பது x1h + x1p என்பதாகும். அதனால் அதற்காக சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு x1 = ae3t + bet + 2/3t² + 10/9t minus 53/27 என்று கிடைக்கிறது. இப்பொழுது நாம் x1 என்பது என்ன என்று கண்டுபிடித்துள்ளோம். அடுத்ததாக x2 என்பது என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு x2 என்பது 2x1 + 4 - t² - x1' என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இதில் x1 என்பது என்ன என்று தெரியும், அதை சப்ஸ்டிடியூட் செய்யலாம். எனவே 2x1 என்பது 2a e power 3t plus 2b e power t plus 4 by 3t square plus 20 by 9t minus 106 by 27 என்பதாக கிடைக்கும். plus 4 minus t square minus x1 dashed, இங்கிருந்து x1 dashed என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அது minus 3a e power 3t minus b e power t minus 6 by 3t minus 10 by 9 என்பதாக நமக்கு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு x2 என்பதின் அமைப்பு கிடைக்கும். அதாவது minus a e power 3t plus b e power t plus t square by 3 plus 2 by 9t minus 28 by 27 என்று நமக்கு x2 என்பது என்ன என்று கிடைக்கிறது. அதனால் x1 x2 என்ற இரண்டு சார்பு மாறிகளின் அமைப்பையும் கண்டுபிடித்து விட்டோம். இவை அந்த இரண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களையும் நிறைவு செய்கின்றன. அடுத்ததாக ஆரம்ப நிலை நிபந்தனையை எடுத்துக்கொண்டு இந்த a b என்ற கான்ஸ்டன்ட்களின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். x1 of 0 is 1 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த x1 of t இல் t equal to 0 என்று சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு a plus b minus 53 by 27 is equal to 1 என்று கிடைக்கும். அதேபோல் x2 of 0 is 0 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு minus a plus b minus 28 by 27 equal to 0 என்று கிடைக்கும். இந்த இரண்டு சமன்பாடுகளும் a b நிறைவு செய்யும் சமன்பாடுகள். இவற்றின் தீர்வு கண்டுபிடித்தால் நமக்கு a b என்பவற்றின் மதிப்பு கிடைக்கும். அதை இந்த x1 x2 என்பதில் உபயோகித்தால் நமக்கு குறிப்பிட்ட தீர்வு தெரிந்துவிடும். அதாவது ஆரம்ப நிலை நிபந்தனையை நிறைவு செய்யும் குறிப்பிட்ட தீர்வு என்ன என்பது தெரிந்துவிடும். எனவே a plus b is equal to 53 by 27 plus 1, that is 80 by 27 minus a plus b equal to 28 by 27 என்று கிடைக்கிறது. இதிலிருந்து a b என்பது என்ன என்று கண்டுபிடித்தால் நமக்கு 2b equal to 108 by 27. எனவே b is equal to 108 by 54 என்பதாக கிடைக்கும். அதாவது b is equal to 2 என்று கிடைக்கும். அதேபோல் இங்கே b equal to 2 என்பதை உபயோகித்தால் நமக்கு a is equal to 26 by 27 என்பதாக கிடைக்கும். அதனால் x1 of t என்பது a e power 3t plus b e power t plus 2 by 3 a t square plus 10 by 9t minus 53 by 27 என்பது 26 by 27 e power 3t plus 2 e power t plus 2 by 3t square plus 10 by 9t minus 53 by 27 என்று ஆகும். அதேபோல் x2 of t எக்ஸ்பிரஷனில் a b இவற்றின் மதிப்பை சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு x2 of t equal to minus 26 by 27 e power 3t plus 2 e power t plus t square by 3 plus 10 by 9t minus 53 by 27 என்பதாக மேலும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளலாம். இந்த உதாரணத்திலும் நமக்கு ஒரு நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது x1 dash plus 2x1 minus x2 equal to 1 plus e power minus t, x2 dash plus x1 plus 2x2 equal to 3. இங்கும் ஆரம்ப நிலை நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. x1 of 0 is 5 by 2, x2 of 0 is minus half என்பதாக. எனவே இப்பொழுது மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் முறையை பயன்படுத்தி இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வை கண்டுபிடிக்கலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்றை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் செய்தால் நமக்கு x1 டபுள் டேஷ்ட் ப்ளஸ் 2x1 டேஷ்ட் minus x2 dashed is equal to derivative of e power minus t, that is minus e power minus t என்பதாகும். எனவே x1 double dash plus 2x1 dashed இப்பொழுது x2 dashed என்ன என்பதற்கு சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அது 3 minus x1 minus 2x2 என்பதாக வெறும்
இரண்டாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து அதை இங்கு சப்ஸ்டிடியூட் செய்து உபயோகிக்கலாம். அதனால் x1 டபுள் டாஷ் ப்ளஸ் 2x1 டாஷ் மைனஸ் 3 minus x1 minus 2x2 is equal to minus e power minus t என்று கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு x1 டபுள் டாஷ் ப்ளஸ் 2x1 டாஷ் மைனஸ் 3 ப்ளஸ் x1 ப்ளஸ் 2 இன்ட்டு மறுபடியும் x2 என்ற இரண்டாவது சார்பு மாறி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கிறது. x2 என்பதை முதல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து கண்டுபிடித்து அதை இங்கு சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு x1 டபுள் டாஷ் ப்ளஸ் 4x1 டாஷ் ப்ளஸ் 5x1 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் இ பவர் மைனஸ் டி என்று கிடைக்கிறது. இது x1 நிறைவு செய்யும் ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. ஆனால் சமபடியற்ற சமன்பாடு. இது நிலையான மாறிலிகளை கெழுக்களாக கொண்டுள்ள வகைக்கெழு சமன்பாடு. எனவே இதன் தீர்வை x1 is equal to x1h plus x1p என்று நம்மால் எழுத முடியும். எனவே இதனுடன் தொடர்புடைய ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அதன் தீர்வின் அமைப்பை x1h is equal to e power lambda t என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது லாம்டா ஒரு இருபடி சமன்பாடை நிறைவு செய்யும். அது லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 என்பதாக இருக்கிறது. இதிலிருந்து இதன் இரண்டு மூலங்கள் -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ என்று காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸாக கிடைக்கின்றன. எனவே x1h என்பதன் அமைப்பு c e பவர் மைனஸ் 2t இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் டி இ பவர் மைனஸ் 2t இன்ட்டு சைன் டி என்பதாக கிடைக்கும். இப்பொழுது இந்த நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கலாம். நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் 5 ப்ளஸ் இ பவர் மைனஸ் டி என்பதாக இருக்கிறது. எனவே மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை உபயோகித்து அந்த x1p இன் அமைப்பை பின்வருமாறு எழுதலாம். x1p என்பது a ப்ளஸ் b e பவர் மைனஸ் டி என்று எடுத்துக்கொண்டு x1p அந்த நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை உபயோகப்படுத்தி a b என்பவற்றின் மதிப்பு என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். எனவே x1p satisfies the non-homogeneous differential equation என்றால் x1 double dash plus 4x1 dash plus 5x1 is equal to 5 plus e power minus t என்ற differential equation இந்த செயல்பாடு x1p என்பதால் நிறைவேற்றப்படுகிறது என்று அர்த்தம். அதனால் நாம் x1p dashed என்ன x1p double dashed என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அது இங்கிருந்து நமக்கு -b e power minus t என்றும் b e power minus t என்றும் கிடைக்கும். அதை சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு b e power minus t minus 4b e power minus t plus 5a plus 5b e power minus t equal to 5 plus e power minus t என்று கிடைக்கும். இப்பொழுது e power minus t என்பதின் கெழுக்களை ஈக்குவேட் செய்யலாம் மற்றும் t power 0 என்று இருப்பதன் கெழுக்களையும் நாம் ஈக்குவேட் செய்யலாம். t power 0 என்பதின் கெழுக்களை ஈக்குவேட் செய்தால் நமக்கு 5a equal to 5 என்று கிடைக்கும். எனவே a is equal to 1. இப்பொழுது e power minus t என்பவற்றின் கெழுக்களை ஈக்குவேட் செய்தால் நமக்கு b minus 4b plus 5b equal to 1 என்று கிடைக்கும். இதிலிருந்து b is equal to half என்று கிடைக்கிறது. எனவே x1p என்ற செயல்பாடு அதாவது குறிப்பிட்ட தீர்வு a plus b e power minus t என்று இருப்பதால் x1p என்பதை 1 plus half e power minus t என்று எழுதலாம். ஏனெனில் a b இவற்றின் மதிப்பை நாம் கண்டுபிடித்து விட்டோம். அதை இந்த தீர்வில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு x1p is equal to 1 plus half e power minus t என்று கிடைக்கிறது. எனவே x1 is x1h plus x1p, that is e power minus 2t into c cos t plus d sin t plus
1 plus half e power minus t. இதுதான் x1 என்ற செயல்பாட்டின் அமைப்பு. இது x1 நிறைவு செய்யும் நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாக கிடைக்கிறது. அடுத்ததாக x2 என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து x2 is equal to x1 dashed plus 2x1 minus 1 minus e power minus t என்று கிடைக்கிறது. நாம் x1 கண்டுபிடித்து விட்டோம். அதனால் x1 x1 dashed என்பவற்றிற்கு இங்கு சப்ஸ்டிடியூட் செய்யலாம். பின்னர் சிம்பிளிஃபை செய்யலாம். அப்பொழுது நமக்கு x2 is equal to e power minus 2t into minus c sin t plus d cos t plus 1 minus half e power minus t என்பதாக தீர்வு கிடைக்கிறது. அதனால் நம்மால் மெத்தட் ஆஃப் எலிமினேஷனை உபயோகப்படுத்தி x1 x2 என்ற இரண்டு சார்பு மாறிகளின் அமைப்பு என்ன என்பதை கண்டுபிடிக்க முடிகிறது. மேலும் ஒரு நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கணக்கில் நமக்கு அந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை நிறைவு செய்வதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அமைப்பு x dash equal to ax plus h என்பதாக இருக்கிறது. a என்பது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், h என்பது ஒரு 2x வெக்டர், x of t என்பது 2x வெக்டர். அதன் உறுப்புகள் x1 x2 அவை சார்பு மாறிகள். t-யின் அளவை பொறுத்து இவற்றின் மதிப்பு அமையும். இந்த சார்பு மாறிகளைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்தால் அவை நமக்கு இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வுகளாக கிடைக்கும். அதனால்தான் ஃபைண்ட் எக்ஸ் ஆஃப் டி என்பதாக இந்த கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த அமைப்பில் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அமைப்பில் கொடுக்கப்பட்ட இந்த லீனியர் சிஸ்டமை விரிவுபடுத்தி இரண்டு முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளாக எழுதி கொள்ளலாம். பின்னர் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் உபயோகப்படுத்தி இதன் தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். அதனால் நமக்கு dx1 by dt is equal to x1 plus x2 plus 3t plus 1 என்று கிடைக்கும். இரண்டாவதாக dx2 by dt is equal to 4 into x1 minus 2 into x2 plus 2t plus 5 என்பதாக கிடைக்கும். இந்த முதல் ஈக்குவேஷனை நாம் கேபிட்டல் D equal to d by dt என்ற நொட்டேஷனை உபயோகப்படுத்தி எழுதினால் அது capital D minus 1 on x1 minus x2 equal to 3t plus 1 என்ற ஈக்குவேஷனாக கிடைக்கும். அதேபோல் இரண்டாவது ஈக்குவேஷனையும் minus 4x1 plus d plus 2 on x2 is equal to 2t plus 5 என்பதாக எழுதலாம். இப்பொழுது ஈக்குவேஷன் 1ஐ 4ஆல் பெருக்கலாம். ஈக்குவேஷன் 2 மேல் d-1 என்ற ஆபரேட்டரை ஆபரேட் செய்யலாம். பின்னர் இவை இரண்டையும் கூட்டினால் நமக்கு 4 into d-1 on x1 minus 4x2 is equal to 12t plus 4 என்று கிடைக்கும். அடுத்ததாக நாம் இரண்டாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மேல் d-1 என்ற ஆபரேட்டரை ஆபரேட் செய்ய போகிறோம். அது நமக்கு -4 into d-1 on x1 plus d-1 on d plus 2 on x2 is equal to d-1 on 2t plus 5 என்பதை கொடுக்கும். அதனால் இவை இரண்டையும் இப்பொழுது கூட்டி எழுதினால் d-1 into d plus 2 on x2 minus 4x2 is equal to 2 minus 2t minus 5 plus 12t plus 4 என்று கிடைக்கும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணினால் 10t plus 1 என்பது கிடைக்கும். இப்பொழுது இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு d square plus d on x2 minus 2x2 minus 6x2 is equal to 10t plus 1 என்று கிடைக்கும். இது x2 நிறைவு செய்யும் ஒரு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு.
அதன் அமைப்பு d square plus d minus 6 on x2 equal to 10t plus 1 என்பதாக இருக்கிறது. எனவே இதன் தீர்வு x2 என்பது x2h plus x2p என்பதாக இருக்கும். அதனால் x2h என்பதை என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் இதனுடைய தொடர்புடைய ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அதன் தீர்வை e பவர் mt என்ற அமைப்பில் எடுத்துக்கொண்டால் m ஸ்கொயர் ப்ளஸ் m மைனஸ் 6 is equal to 0 என்ற இருபடி சமன்பாடை நிறைவு செய்கிறது. அதன் இரண்டு மூலங்கள் m is equal to -3 m is equal to 2 என்பதாக கிடைக்கின்றன. எனவே x2h என்பது a e பவர் -3t plus b e to the power of 2t என்பதாகும். அடுத்ததாக நாம் பர்டிகுலர் இன்டெக்ரலை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது குறிப்பிட்ட தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். x2p என்பது d square plus d minus 6 on x2p equal to 10t plus 1 என்ற சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்கிறது. அதில் நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் 10t plus 1 என்பதாக இருக்கிறது. எனவே நாம் பர்டிகுலர் இன்டெக்ரலை x2p equal to ct plus d என்று எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். எனவே இதை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு c minus 6ct minus 6d equal to 10t plus 1 என்று கிடைக்கும். இதிலிருந்து minus 6c equal to 10. எனவே c equal to minus 10 by 6. மேலும் c minus 6d equal to 1. எனவே நமக்கு d is equal to minus 16 by 36 which is equal to minus 4 by 9. c, d இவற்றின் மதிப்பு கிடைத்துவிட்டது. எனவே பர்டிகுலர் இன்டெக்ரல் x2p என்பது ct plus d அதாவது minus 10 by 6t minus 4 by 9. எனவே x2 equal to x2h plus x2p என்பதில் x2hற்காகவும் x2pற்காகவும் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு x2 is equal to a e power minus 3t plus b e power 2t minus 10 by 6t minus 4 by 9 என்பது கிடைக்கிறது. இப்பொழுது x1 என்ன என்று பார்க்க வேண்டும். அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து x1 x2 என்பதை ரிலேட் செய்யும் ஒரு எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு 4x1 of t equal to d plus 2 on x2 minus 2t minus 5 என்று இருக்கிறது. அதில் x2 is equal to a e power minus 3t plus b e power 2t minus 10 by 6t minus 4 by 9 என்பதை சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு 4x1 of t is equal to minus a e power minus 3t plus 4b e power 2t minus 16 by 3t minus 5 by 3 minus 8 by 9 minus 5 என்று கிடைக்கிறது. இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு x1 of t என்பது என்ன என்று கிடைக்கிறது. இந்த x1 of t, x2 of t என்ற எக்ஸ்பிரஷன்கள் தான் கொடுக்கப்பட்டுள்ள லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் தீர்வுகளாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. இதுவரை நாம் சில உதாரணங்களை பார்த்தோம். அந்த உதாரணங்களில் ஹோமோஜீனியஸ் லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், அதை தவிர நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இவை இரண்டையும் எவ்வாறு மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் முறையை கொண்டு தீர்வு செய்யலாம் என்பதை பார்த்தோம். இனி வரும் வகுப்புகளில் நாம் எப்படி ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் கொடுக்கப்பட்டால் அதை மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமாக மாற்றி ஐகன் வேல்யூஸ் அண்ட் தி அசோசியேட்டட் ஐகன் வெக்டர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏஐ கண்டுபிடித்து அதை கொண்டு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை எழுதலாம் என்று பார்க்கலாம். அதற்கு உரிய வழிமுறையை கற்றுக்கொள்ளலாம். மேலும் அந்த தீர்வுகள் கண்டுபிடித்தவுடன் அந்த
தீர்வுகளை கொண்டு அந்த லீனியர் சிஸ்டம் விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். Through geometry of solutions, namely phase portraits in the phase plane. இவையெல்லாம் என்ன என்று அடுத்த வகுப்புகளில் நாம் விவரித்து தெரிந்து கொண்டு இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களை எவ்வாறு மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் முறையை கொண்டு தீர்வு செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இத்துடன் இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம்.